கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் நாகனூர் கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீ காளியம்மா ஸ்ரீ பகவதி அம்மா இறங்கினியோ அன்புதம்மா. நாகனூரில் குடியிருக்கக்கூடிய எங்க வெள்ளியங்கிரி ஐயா வந்து திருவிழாவில் வந்தாரு வாக்கு நல்லாக்கு சொல்லையா. நடிகர்களுக்கு முகம் பார்க்கக்கூடிய கண்காணிக்கக்கூடிய ரசிகர் தான். உங்களுடைய முகத்தை பார்த்து எங்களுக்கு நடிப்பு வரணும். அருமையான நண்பர்கள் அத்தனை பேரும் நன்றி. இந்த காலத்து பயிலெல்லாம் பேச்சே கொடுக்க முடியல. எதனால அப்படியே வாத்தியார் பாடம் நடத்திட்டு இருக்காரு. ஒரு பையனை கூப்பிட்டு கேட்டிருக்காரு, தம்பி 9 வருஷம் பொன்னாரில் படிச்சுக்கிட்டு இருக்கேன், உன்ட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டு இந்த கேள்விக்கு விளக்கத்துனா நீ பாஸ் பரவாயில்ல அப்படின்னு கேள்வி அப்படின்னு கேட்டு அவ வாத்தியார் என்ன கேள்வி கேட்டிருக்காரு, என்னன்னு அணில் எதை கடிக்கும்னு கேட்டிருக்காரு. சரி பழையட்ட என்னன்னு அணில் எதை கடிக்கும்னு சொல்லி பழையட்ட கேட்டிருக்காரு. அப்புறம் வாத்தியார் சொல்லியிருக்கேன், வாத்தியார்ட்ட பழைய சொல்லியிருக்கேன் என்னன்னு சார் கொட்டையை கடிக்கும் அப்படின்னு இருக்கான உசுரோட அவ்வளவுதான். சார் குளோசு ஆத்தாடி பய பாஸ் எப்படி இருப்பாரு என்ன பார்த்தாரு, சார் கொட்டையை கடிக்கும் அதானே, சார் அணில் கொட்டையை கடிக்கும் தப்பு கிடையாது, ஏன் சார் கொட்டையை கடிக்க முடியாது. 2ஆம் கிளாஸ் வரைக்கும் வாத்தியாரம் மறந்துருக்கு. எலி எங்க போய் அடைய கேட்க உடனே பயசு இருக்கா, டீச்சர் பொத்துக்குள்ள போய் அடையிட்டு எந்த ஊர்ல இருக்கு அவ்வளவுதான். டீச்சர் அம்மா குளோசு வாத்தியார் பாஸ் ஆக்கி விட்டாரு. பய போயிட்டு தொலைஞ்சு போகட்டும். ஏன்னா நீங்க இருக்க பயிரெல்லாம் விசித்திரமான வழி. பாகிஸ்தானுக்கு நமக்கு சண்டை நடக்கிற ஏற்கனவே 47 துப்பாக்கி தூக்க வேண்டிய அவசியம் வேற என்னது, பையனை கூட்டு 10 ரூபாய்க்கு பொட்டுக்களை வாங்கி கொடுத்தா போதும். அது என்ன இருக்கு, அயாடி தின்னு டவுசர் குசுவ போட்டு தந்துட்டு போயிருவாங்க. 500 ஏக்கருக்கு மேல புல்லு பூண்டு எதுவுமே முளைக்காத அந்த அளவுக்கு விஷமான வயல் நம்ம நாட்டுல இருக்காங்க. அப்படியா, வீட்டுக்கு கூட எனக்கு என் முன்னாடி தார நல்ல விஷயம் தானே. எனக்கு என் முன்னாடி தாராட்டு நல்ல விஷயம் தான். என் முன்னாடி சொன்னா
நீ ஏன்னா உசுரோட இருக்கு எதையாவது வாங்கி செத்து போவீங்க. சரியா தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா நான் மனசு இல்லையா இனிமே நம்ம உசுரோட எப்படி ஏதாச்சும் வாங்கி செத்து கொஞ்சம் 2 கிலோமீட்டர் நடந்து போய் 2 இட்லி தோசை வாங்கிட்டு. என்னது இட்லியும் தோசை என்ன சாவா வரும்? வேற என்ன வந்துச்சு? ஒரு பிரீதியா வரும். சரி 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 இதுலதான் சாப்பிடல. ஒரு மலை கயிறாக எடுத்து செத்து போட்டு கயிறு எடுத்து மறந்து போனி எதுக்காப்புல ஒரு கயிறை கொண்டுதியா நீ எதுக்குடா கயிறை கொண்டு வர என் வீட்டுல குடும்பத்துல நான் தொங்கி சாக போறீங்க. ஓஹோ பார்ட்னர் சேர்ந்துட்டியா? ஆனா 2 பேருமே தொங்கி செத்து போட்டு 2 பேரும் போய் தொங்கணும். கடைசி அவன் செத்து போயிட்டா நான் உசுரோட வந்து ஆச்சரியமா இருக்குது. அவன் மரத்துலயும் கயிறை போட்டு கழுத்துலயும் கயிறை போட்டு தொங்குனியா? சரி நான் எதையாவது பிடிச்சி தொங்கன்னு சொல்லிட்டு அவன் இதை பிடிச்சி கொடுத்த எதை பிடிச்சு காலை பிடிச்சனா வேற எதையும் பிடிச்சனா தெரியல. கடைசி அவனை பண்றதை நான் உலகால சண்டாளா. இனிமே நம்ம உசுரோட இருக்காது. மைசெட் காட்ட ஒரு ஐடியா கேட்போம். நம்ம மைசெட்ல வேற மைசெட். எப்படி அவன் சொன்னார் போஸ்ட் பார்த்து மேலே ஒரு லைன் பிடிச்சி தொங்கு சாவு இருந்தார். நானும் கஷ்டப்பட்டு மேலே ஒரு லைன் பிடிச்சி ஒரு நாள் தொங்குறி சாவி வந்து அன்னைக்கு சடவுனா கரண்டே வந்து நானும் மாற்றி கம்மியா பிடிச்சி கையில் வச்சுட்டு இறங்கி வந்துச்சு. என்னடா நம்ம உலகம் இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு அந்த உடனே ஏகப்பட்டார ஒருத்தர் பொண்ணு அங்க போயிட்டா பொண்ணை பிடிச்சிருச்சு. பொண்ணுக்கு என்ன பேர விசேஷம் பிடிச்சிருச்சு. பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருச்சு. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருச்சு. எவ்வளவு நகை ஒரு 20 லோன் போடணுன்றாங்க. நீங்க நகையை போராட்டம் பரவாயில்ல பொண்ணு நான் கல்யாணம் நிகழ்ச்சிட்டு மாப்பிள்ளை சொல்றீங்க. மாப்பிள்ளைய அக்கா சும்மா இருக்குமா? அது என்ன பண்ணுச்சு? என் தம்பிக்கு நீங்க ஒரு அப்புச்சியை வாங்கி கொடுத்தாத்தே கல்யாணம் பண்ணுங்க. எதுக்கு அவர் அப்ப கேக்குது? அந்த மூதைக்கு அப்பாச்சி பைக்கு சொல்ல தெரியல. கடைசியா 1 லட்சம் ரூபாய்க்கு பைக் கேட்கறீங்க. ஒரு மாப்பிள்ளை அரசாங்கம் எழுது மாப்பிள்ளை சொல்லிட்டு பைக்கை வாங்கி கொடுத்தாரு. சரி இந்த மூதைக்கு வண்டி ஓட தெரியல. ஏன் அப்படி? இவன் நுங்கு வண்டியை ஓட்டுறவங்க முடிச்சு பைக்கை வாங்கி கொடுத்தா எப்படி ஓட்டுவேன்? முட்டு ஓட்டிட்டு போய் முட்டு நிக்கிறேன். கடைசியா வண்டியை ஓட்டி பழகிறேன். சரி கட்டின முன்னாடி ஒரு வீட்டுல விட்டு பக்கத்து வீட்டுக்காரப்புல சுட்டுனா சட தெரியும். என்ன மூத்திரமா தெரிஞ்சு அப்படி ஒரு பிள்ளைய விட்டு வண்டி பின்னால உட்கார வச்சு வண்டி பைபாஸ் சொல்ற வண்டி விடல. வண்டி 20 போய்கிட்டு இருக்கோம். பின்னால உட்காந்து சொல்லு மாமா எதுவும் போக மாமா அப்படின்னு கையை தூக்கி தோல்பட்டு வைக்கி மச்சோட நம்மளுக்கு முள்ளு ஏதா என்ன முள்ளு? ஸ்பீடா மீட்டர் முள்ளு 20ல போய் 40 போய்கிட்டு இருக்கா. ஆமா மெதுவா போகணும் இடுப்புல கையை போடும். 40 வண்டி 80 ஓட்டுறியா? ஆமா மெதுவா போகணும் சொல்லிட்டு 2 கை உள்ள போட்டு பாதியை போட்டு கட் பண்ணு. 80 வண்டியை 100ல விட்டு 2 பைபாஸ் ரோட்ல பப்பர பால் விழுந்து கிடக்கு. ஆஹா இதுல பின்னால உட்கார்ந்த போது கீழே வந்து விட தெரியாம ஏன் மாமா நான் தொட்டோட 40 அடுத்து 80 அடுத்து 100 ஓணும். இப்ப எங்கடா மாமா போறோம்? அடி நாகாரி முண்டை நம்ம 108ல GH போய்கிட்டு இருக்க முடியும். நீ செத்தது மட்டும் இல்லாம என்ன ஜாடியா விடமாட்டவருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. அதனால நீங்களாம் சிந்திக்கணும், சிரிக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். வருஷந்தோறும் நல்லது ஒரு திருவிழாக்கள் நடத்தணும். ஏன்னா அந்த காலத்துல என்னைய வெத்த ஆத்தாகலாம் நிறைய மஞ்சளை பூசி குங்கும திலகம் விட்டு அப்படியே பாக்குறது கையெடுத்து கும்பிடுற மாதிரி மகாலட்சுமி மாதிரி 16 முறை சிலை எடுத்து சொத்துனாங்க அந்த காலத்துல. அதே கட்டிய கணவனை தெய்வம் என்ற முறையில புருஷங்கால தொட்டு சிவானி கும்பிட்டாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு என்னைய வெத்த ஆத்தா புண்ணியவதியா இருக்கு. எப்படி எப்படி கார்வா எண்ணோட இருக்க தலையை விரிச்சு போட்டுக்கிட்டு அவன் காலையில எந்திரிக்கிறத பார்த்தா கோழி கூட எந்திரிக்க கிடையாது. குண்டியில வெயில் அடிக்கிற வரைக்கும் தூங்க வேண்டியது. சாணிக்கு பதிலா புயலி கரைச்சு வீட்டுக்கு முன்னாடி தெளிக்கிற உம்படியாருக்கு ஏகப்பட்ட உம்படியார் இருக்குது. ஆனா ஒண்ணு அந்த காலத்துல என்னைய பார்த்தா அப்பைக்கு கொடையும் ஒப்பை அப்போ கொஞ்சம் அமைதியா இருக்கு. அப்ப கொடையும் ஒப்பையும் தின்னுட்டு அந்த காலத்துல என்னைய பார்த்தா ஆத்தாங்கலாம் எங்க அப்பைக்கு போய் பிள்ளை பெற்ற எப்படி பிள்ளை எப்படி சும்மா கண்ணு குட்டி தண்டி தொட்டியில ஓட்டு ஆட்டா தொட்டி 2 கிழிஞ்சு போயிடும். என்னையாது அந்த அளவுக்கு ஆரோக்கியமா பிள்ளை எல்லாம் பெற்றாங்க. இன்னைக்கு இதே பெத்த ஆத்தா புண்ணியவதிய பிள்ளை பெற்றது எப்படி பிள்ளை? சோடா பாட்டில் தண்டி மெஞ்சி போட்டா துண்டடி தண்டி இங்க போட்டு ஆட்டுல பிள்ளை வலிக்கு கூட்டத்துக்கு போய் நீங்க தொட்டி மட்டும் செவனில் இருந்து ஆடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு உலகம் அப்படி போய்கிட்டு இருக்கு. இப்படித்தான் பாருங்க ஒரு பொம்பளை அடக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி இருக்கா. எப்படி ஓடி இருக்கா? அங்க இருந்து இன்ஸ்பெக்டர் கேட்டிருக்காரு ஏன் அவர் அடக்க ஓடி என்ன விஷயம்? சார் என்னை ஒருத்த கெடுத்து விட்டா சார். நான் கெடுத்து விட்டாடா? எப்ப கெடுத்தா எங்கேயா கெடுத்தாங்க அவனுக்கு உள்ள ஓட்டுறேன். அவன் எடுத்து 1 வாரம் ஆச்சுங்க. 1 வாரம் ஆச்சா? ஏன் இன்னைக்கு ஓடியாங்க? அவன் கொடுத்த 2024 செல்லாது தாங்க எடுக்கிறதாலும் தெரியும் அப்படின்னு. ஏன்னா இன்னைக்கு நாட்டுக்குள்ள இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் தெரியுது, ஏகப்பட்ட கிராக்கி எல்லாம் தெரியும். அதனால நீங்க எல்லாம் சிந்திக்கணும். அப்ப பாருங்க நான் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தேன். பரவாயில்ல நல்ல விஷயம் தான். என் பொண்டாட்டி நெல்லை கொடுத்து இதாச்சும் பலகாரம் சுட்டுக்குறேன் அப்படின்னு அவ அரிசியாக்கி மாவாக்கி தோசையாக்கி சுட்டு நெய் தோசை மொத்தம் 3 தோசை. ஓஹோ என் பொண்டாட்டி விட தோசைனா எனக்கு ரொம்ப பிரியம். அண்ணே நெய் தோசை சுட்டு வைக்கிற பொண்டாட்டி தோசையான்னு பார்த்தேன்.
உன் முன்னாடி வச்ச உனக்கு பிடிக்குமா பிடிக்காத? பிடிக்கும்ல. ஏன் முன்னாடி பார்த்தா அப்படி தேய்ச்சி விடுவா. ஆஹா. ஆனா ஒரு சில வீட்டுல டிவி சீரியல் பார்த்துக்கிட்டே பொண்டாட்டியை தோசை சுடுவோம். அது எப்படி? டிவி சீரியலை பார்த்துக்கிட்டே பாக்குறது என்ன செய்யணும்? அன்னைக்கு பார்த்தா புருஷனுக்கு பார்த்தா கண்ணங்கரை எண்ணெயும் சுட்டு போட்டுருக்கு. ஏன் கேப்பா தோசையா? புருஷன் கேட்டிருக்கேன், ஏமா என்ன கேப்ப தோசை எது சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அப்பத்தே போய் அடுப்படியை போய் பார்த்துருக்கேன். அப்பத்தே விவரமே தெரிஞ்சு. என்ன விவரம் எப்படி இருந்துச்சு? இவன் தோசை கல்லுக்கு மேல மாவை போட்டு சுட்டுனா பரவாயில்ல, இவன் தோசை கல்லை திருப்பி போட்டு சுட்டுக்கிட்டு இருக்க டிவியை பார்த்துக்கிட்டேன். அப்புறம் தோசை கூட கரும்பு பார்த்தேன் வரும் அப்படி வந்திருக்கு. ஆனா ஏன் முன்னாடி நெய் விட்டு சொல்ல சொல்லுவா. அவன் பாரு என் முன்னாடி சொன்னேன், அஜய் 2 தோசை ஏதாவது கூடு, ஒரு தோசையை நீ வச்சுக்க அப்படின்னு போயா போக்கு தமிழ்சா. நீ வெறும் நெல்ல மட்டும் கூட கொடுத்த, நான் அரிசியாச்சு மாவாய்க்கு தோசையை சுட்டு எனக்கு 2 உனக்கு 1 அப்படின்னா, ஏய் வரப்புக்காரு வம்புக்காரு வேலை வாங்க நானு எனக்கு 2 நான் சொல்லிக்கிட்டு கடைசி எனக்கு என் முன்னாடி பந்தயம் வந்துருச்சு. இந்த பந்தயத்தை யார் சேர்க்கிறாங்க? ஒரு தோசை 2 தோக்குறவங்களுக்கு தோசை 1 சொல்லிட்டு பந்தயத்தை வச்சுட்டான். பந்தயத்தை வச்சுட்டு அக்கம் பக்கத்துல பேசுனா தோசை 1 ஆயிடும். கடைசி வரைக்கும் பேசாம இருந்தா தானே 2 கிடைக்கும் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள கதவை தாப்பா போட்டு நான் என் பொண்டாட்டி வீட்டுக்குள்ள கிடக்குறான். பொழுது விடுத்துருச்சு. எல்லார் வீட்டுக்கும் சாணி கரைச்சு தெரிஞ்சு போட்டுருக்காங்க. எல்லார் வீடும் கதவை திறந்து கிடக்கு, என் வீடு மட்டும் அடைச்சு கிடக்கு. கிராமத்துல இருக்கிற சந்தேகமா இருந்துச்சு. புருஷன் முன்னாடி நல்லா தானே வீட்டுக்கு போய் படுத்தாங்க. இன்னொரு கதவை திறக்காம நடக்க சொல்லிட்டு கிராமமே பதில் அடிச்சு ஓடி வந்து கதவை டம்முன்னு உடைக்கிறாங்க. அடே நாசமா போறவங்களா, கதவை உடைக்காதீங்களா, 50,000 ரூபாய் செலவழிச்சு பண்ணா கதவை உடைக்காதீங்களா அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரி, ஆனா சொல்லல. எதனால? சொன்னா தோசை 1 ஆயிரும். நம்மளும் தோசை 2 கிடைக்கணும் அப்படின்னு வைராக்கியமா இருக்கு. கடைசி ஏன் முன்னாடி நினைக்கிறேன், அவன் உழைச்சு போட்ட கதவு தானே போனா போயிட்டு போகுது, புது கதவு வாங்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்தோஷமா இருக்கான். கடைசி அப்பாரு எனக்கு வரும், புது கதவை உடைக்க முடியாது, மோட்டர் விட்டு ஏறி ஓட பிரிக்கிறாங்க. அரே நாசமா போறாங்க, ஓட பிரிக்காதீங்களா, 2 லட்சம் ரூபாய் செலவழிச்சு போட்டா ஓடு ஓட்டு அப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆனா சொல்ல நேரனால தோசை 1 ஆயிடும். கடைசி ஓட கூட பிரிச்சாங்களா, ஓடு தவறி என் பொண்டாடி தலையில வந்து விழுந்துருச்சு. அவன் ஐயா கத்தினா நம்மளுக்கு தோசை 2 கிடைச்சோன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கு. ரத்தம் சொல்றோம் அடியில் தக்காளி நக்கமா நக்கிட்டு உட்காந்துருக்கான். அவருக்கு தோசை 2 கிடைக்கும். அவ்வளவு வைராக்கியா உள்ள இறங்கி வந்துட்டாங்க. கிராமமே தோசை காத்து புருஷன் முன்னாடி உட்காந்து காட்டு அசிங்கமா நப்பாங்க. தூங்குற மாதிரி பாப்பா பண்ணிட்டு கண்ணு இருக்கும் அப்படின்னு தூங்குற மாதிரி அப்படின்னு கடைசியா பொண்டாட்டியா கண்ணை மூட புருஷன் முன்னாடி தோசை நீங்க போது செத்து போயிட்டாங்க. ஊரே எப்படி பண்ணிட்டு செத்துட்டு சொல்லிட்டாங்க. இனி திறந்தா அசிங்கமா பேரு. கடைசி அடிக்கு என்ன நடக்குது கண்ணை இருக்கும் ஓடி பாக்குறேன். அதுல 3 பேர் பேசினியா என்னன்னு இதை எரிக்கிறதா புதைக்கிறதான்னு கேட்கிறாங்க. நல்ல ஆலோசனை பண்ணிருக்காங்களே. எனக்கு கொலையே ஆடுது. ஒருவேளை எரிச்சிருவாங்களோ, ஒருவேளை கொடுத்துருவாங்களோ. கடைசி மாதிரி 3 பேரை நியமனம் பண்ணி எரிச்சு கொடுக்கலான்ட்டாங்க. சரி குளிப்பாடுகளா பணத்தை தூக்கி கொண்டு குளிப்பாட்ட டவுசரை அவுத்துட்டு குளுக்குன்னு தண்ணியை ஊத்துனாங்க. அப்ப கூட சொல்லலாம்னு நினைச்சு தோசை 1 ஆயிரும். கடைசியா சுடுகாடு வந்து இறக்கிட்டாங்க. முதல்ல பொண்டாட்டி எடுத்துக்கிட்டாங்க எரிக்க அப்படின்னாங்க. இவ்வளவு பொருத்தனை இவ்வளவு எடுத்தாங்க. வச்சு கொடுத்துட்டு பொண்டாட்டி எடுத்து வச்சா புருஷனை தூக்கிடுவாங்கன்னா 2 ஒரு நேரத்தில் சேர்த்துக்கா உடனடியா வச்சு எரிச்சு கொடுத்து என்னையும் தூக்கி வச்சுட்டாங்க. கடைசி என் பொண்டாட்டியை தூக்கி கீழே வச்சு என்னையும் தூக்கி மேல வச்சாங்க. சாக போற நேரத்துலயும் ஒரு சுகத்தை காட்டுறாங்க. அப்படி சொல்லிட்டு மேல படுத்து கிடக்குறேன். மண்ணெண்ணையை ஊத்திட்டு தீப்பட்டி எடுத்தாங்களே. தோசையா வந்து மசுராகுது. நம்மளுக்கு உசுறு தாண்டா முக்கியம், வாயத்தன்னு சொல்லி வச்சுட்டு வாய ஆமி பாருங்க. 2 உடம்பு இருந்தாலும் வேகாட்டாலும் போய் சொல்லிட்டு பெரிய விறகு கட்டையை தூக்கி நெஞ்சில வச்சுட்டாங்க. பேச முடியல. மண்ணெண்ணி ஊத்தி தீய பொறுத்துனாங்கல்ல, சிலுசுன்னு பிடிச்சி முண்டாட்டி தொடையில சுருன்னு பிடிக்க அவ ஐயா 1ன்னா நான் 2 எனக்கு வந்து மொத்தம் 3 பேரு. அதே பணம் காவ கேக்குதுடா. ஒரு கூட 1 கேக்குது, ஒரு கூட 2 கேக்குது. ஆத்தாடி நம்மளை பிடிச்சா பிடிச்சிக்கிறோம். வாங்கடா ஒரு பள்ளிக்கிட்ட எப்படி விட்டாங்க ஓட்டா. அதனால 2 ஒண்ணு வீட்டுல போய் தோசை எடுத்து வச்சுட்டு நானும் ஓடிக்கிட்டு இருக்கோம். வீட்டுல போய் தோசையை பாக்குறோம். கேட்டு கொஞ்சம் கூட தோசையை திண்டு போயிட்டாங்கடா. இதை ஏன் உங்களுக்கு சொல்றேன்னா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை இருக்கும். விட்டு கொடுத்து போனா வாழ்க்கையில கெட்ட போவதில்லை என்பதை எடுத்து கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அத்தனை பேருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு நாளைக்கு தமிழுக்கு நன்றி. வணக்கம் வணக்கம். வந்து அஞ்சுராரி சொந்தமா பாட்டுடுது உனக்கட ஓரத்துல உனக்காக உனக்காக
குளித்தலை வட்டம் நாகனூர் கிராமம் நாகனூரில் எழுந்த அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ பகவதி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ வெள்ளியங்கிரி அருள் மன்றம் மற்றும் ஊர் பொதுமக்கள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருக என அன்புடன் வரவேற்று இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மரியாதைக்குரிய பி வெங்கடேஷ் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் கரூர் குளித்தலையில் இருக்கக்கூடிய 95 85 23 99 56 அவருடைய செல் நம்பர், அதே சொல்ல போனா 95 85 23 29 56 அவருடைய செல் நம்பர். அவருடைய நாடக அமைப்பின் பேரில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் வருகிற அன்புடன் வரவேற்று இந்த நாடகத்தில் நடிக்க இருக்கக்கூடிய திருப்பெயர்கள் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு வட்டிவரம், தனக்கடிக்கத்தானே என்று வெற்றி கொடி நாட்டிபுரம், நடிப்பிச வேந்தன், கம்பீர நடிகருமான துவரங்குறிச்சியைச் சேர்ந்த டி.கே. இளங்கோவன் அவர்கள் தினம் உங்களிடையே வேலன் வேலன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கு பாட்டு, பேச்சுக்கு பேச்சு, இன்று எதுகை முகனையோடு பேசக்கூடிய சிறந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் என்ற பட்டத்தை வென்றிருக்கக்கூடிய, அதே சொல்ல போனா உலக நாடுகள் கூட ரசிகர் மன்றங்கள் வைத்திருக்கக்கூடிய வெண்கல குரலுக்கு சொந்த காரியமான மன்னார்குடி கண்டெடுத்த பி.ஆர்.சி. பானப்பிரியா அவர்களிடம் ஸ்ரீ வள்ளி நாயகியாக நடிப்பார்கள். சொற்போர் அரசு கழகம் ஒன்றை கைத்தொழில் என்று கற்றுக்கொண்டு புராண புயல், இதிகாச சுடர், சங்கீத சன்னமாக விளங்கக்கூடிய உலக நாடுகள் கூட ரசிகர் மன்றங்கள் வைத்திருக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய இள வயதிலேயே பல ரசிகர் மன்றங்களை வைத்திருக்கூடிய அருமை தம்பி மதுமிதன் அவர்களிடம் நால்வர் கலக்கப்படியாக நடிப்பார்கள். ஆறுமணிய கலையரசு பழைய பாடல்களும் புதிய பாடல்களும் இன்னிசோடு இசைக்கக்கூடிய ஆறுமணிய கலையரசு படித்த பட்டதாரி மன மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை தம்பி சொக்கலாரவட்டியைச் சேர்ந்த சுப்பையா அவர்களுடைய பேரனுமாகிய மரியாதைக்குரிய எஸ்.என். ஐயப்பன் அவர்களிடம் ஆறுமணியத்தை சேர்த்து காட்டுவார். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதனால் ஈரான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதனால் ஈரான். மனிதன் படைத்த சிலையை எல்லாம் இறைவன் வாழ்கிறான். இறைவன் வாழ்கிறான். இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதனால் ஈரான். மனிதன் படைத்த சிலையை எல்லாம் இறைவன் வாழ்கிறான். இறைவன் வாழ்கிறான். சங்கீத சங்கமா விளங்கக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆவரையார் கோவில் கண்டெடுத்த ஸ்ரீநாத் அவர்களிடம் மின்னலன் தோல கண்ட வேளா
பாண்டியன் மன்னன் பலவாத்தி சக்கரவர்த்தி ஆரோட மாஸ்டர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய சென்ற இடமெல்லாம் பேர் கொண்டாடக்கூடிய அருமை சகோதரர் பாண்டியன் அவர்கள் உங்களுடைய பல வாக்கியத்தை செய்து காட்டுவார். மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரர் பூவரசகுடியை சேர்ந்த சக்தி அவர்களிடம் தாளத்தை சேர்த்து காட்டுவார். விதவிதமா சோப்பு தீர்ப்பு கண்ணாடி அருமையான முறையில் வாசிப்பு அன்புகளில் சகோதரர்களுக்கு நன்றி. இன்றைய கண்ணைக்கு ஒரு காட்சி அருமையான முறையில் கண்ணைக்கு ஒரு காட்சி முத்துமாரியம்மன் சிந்தமணி உரிமையாளர் சுப்பிரமணிய அண்ணா அவர்கள் கூடையான்கிளியை சேர்ந்த அன்புக்குரிய சகோதரர்கள் அருமையான வண்ணத்திரையிலும் அவர்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நாங்கள் பார்ப்பதையும் பேசுவதையும் தெல்ல தெளிவாக உங்கள் காதுகளில் எடுத்துரைக்கும் சவுண்ட் சர்வீஸ் ஒரு நாடக சிறந்தவர்கள் இருக்குன்னா இந்த மழை நேரத்திலையும் ஒளி அமைக்கிறது பெரிய விஷயம். ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் நமக்கு. அண்ணே அருமையான ஒளி அமைப்பு இந்த மழை நேரத்திலே அருமையா அமைச்சு கொடுத்துருக்கீங்க. ஆனா நாங்க பேசும்போது உள்ள லைட் மட்டும் அமர்ந்து எரியுது. அது மட்டும் கொஞ்சம் கனெக்ஷனை மாற்றி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லி அருமையான முறையிலே ஒளி அமைத்திருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்களுக்கு நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான முறையில் அமைச்சிருக்கார் சரவணா ஆடியோஸ் நாகனூர். சரவணா லவ் ஃபெயிலியர் போடுறீங்களா ஆட்டமா அம்பவா அருமையான சரவணா ஆடியோ எங்க இருக்காருன்னு தெரியல அங்க இருக்கீங்களே ரொம்ப அருமையான ஒளி அமைப்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி வணக்கம். சாப்பாடு தலை சிறந்த ஏற்பாடு உண்மையானே சொல்றேன். கிராமத்தாரர்களா சேர்ந்து இப்படித்தான் வைக்கணும் சாப்பாடு சொல்லி வந்த நடிகர்கள் 10 பேர் 12 பேர் இருக்கும். அருமையான சாப்பாடு விழா கமிட்டி அத்தனைவர்களுக்கு நன்றி வணக்கம். மற்றும் இந்த நாடகத்தை அமைக்கும் நாடகங்களை அமைக்கக்கூடிய நாடக அமைப்பாளர் மரியாதைக்குரிய அருமை சகோதரர் பி வெங்கடேஷ் SBI லைஃப் இன்சூரன்ஸ் கரூர் குடித்துறையை சேர்ந்த அன்புக்குரிய சகோதரர்கள் நாடகத்தை அமைத்திருக்கிறார். நல்லது நாடகம் அமைக்கணும்னு அவங்களோட கொடுங்க என்பதை எடுத்துக்கூறி பொம்பளை பிள்ளையை கூட்டியாந்தாங்களா விட்டுட்டு வந்தாங்களா அவங்க 2 பேரும் பேசுறாங்க. எனக்கு புழு கலர் பனியன் போட்டிருக்கீங்க 2 பேரும். என்ன பேசுறாங்கன்னா வந்துட்டு உள்ள கிளவியா கொமரியா அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கு பக்கத்துல ஒருத்தர் கருப்பா உட்காந்துருக்கேன் வரும்போதே பார்த்தேன்டா குட்டி சூப்பர் குட்டிடா. என்ன குட்டி? ஆட்டுக்குட்டியா மாட்டுக்குட்டியா கிடா குட்டியா புடவை குட்டியா? வருது வார கலக்கல் கண்ணி. எப்படி? அதுக்கு எத்தனை கண்ணி? ஆமா அளந்து வந்தாங்க 500 லிட்டர் பரவலா குடிச்சிருந்தாங்க. வருது வர கலக்கல் கண்ணி அல்டிமேட் ஸ்டார் லிட்டில் சூப்பர் ஸ்டார் உலக புகழ் ஹாலிவுட் அனிதா அவர்கள் மாமாவை பார்த்து பூச்சூடடி
சொல்லட்டா? தாராளமா. இங்க பாரு. பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி நேத்து வந்த பிள்ளைக்கு கொட்டாங்குச்சிடி. என்னது? உருண்டு ரோட்ல ஓடுதுடா. ஆத்தாடி. அத 15 பேர் தாய் பிடிச்சு கிடக்குறியா? அதையும் விடாமையா? ஆமா. பட்டாம்பூச்சிடி 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 உங்களிடையே பவனா நடிக்கக்கூடியவன் மதுரை மேலூரை சேர்ந்த வாக்கப்பட்ட சீமை இமனா இமன் துப்பாக்கி துப்பாய சைவம் சிங்கம் திருப்பதி சாமி குடும்பத்தார்கள் என்று சொல்லக்கூடிய படத்தில் நடித்திருக்கக்கூடிய தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்தின் மாவட்ட நிர்வாகியாக தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய உங்கள் எஸ்எம்இ அறிவுராஜா பவனா நடிக்க காத்துள்ளேன். உங்களுடைய அன்பும் ஆதரவு எனக்கு தேவை என்பதை எடுத்துக் கூறி வாய்ப்புக்கு நன்றி உரிய அத்தனைவர்களும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை நம்புகிறேன். நன்றி, வணக்கம். நோட்டீஸ் உபயம் செய்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய, அதே சொல்ல போனா ஆர் லதா ராஜா ஊராட்சி மன்ற தலைவர் நாகனூரை சேர்ந்த அண்ணா அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார் அத்தனைவர்களுக்கும் நன்றி. நன்றிகள் வணக்கத்தை உரித்தாய் கொண்டு கிராமத்தார்கள் இளைஞர்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை நம்புகிறேன். நன்றி, வணக்கங்கள். நாடகம் நடக்குது நன்னாளே, நாடகம் நடக்குது நன்னாடு, நாட்டியம் நடக்குது பெண்ணாடு, அது நடக்குது நன்னாடு.